अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 16 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் திருநாள், அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, சதுர்த்தி திதி. விநாயக பெருமானை வழிபாடு பெறுவது, விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றது ஏற்றத்தை கொடுக்கும், அமோகமான மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா காஞ்சி காமாட்சி அம்மனை பார்த்துட்டு வாங்க. ஜாமுன் எல்லா விஷயங்கள் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு கிளாஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும்னு சொல்கிறது கும்பத்துக்கு தான். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம கடகத்துக்கு, ரிச்சிகத்துக்கு, மீனத்துக்கு பெரிய ஆற்றல்கள், பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான டைமிங். சூப்பராக இருக்குது, தெரியுமா இருக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசு உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த விஷயம், முதல் பையன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த நாள் முடிக்க போறீங்க, இல்லைன்னா அப்பா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த நாள் முடிக்க போறீங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி மேலதிகாரிகள் சார்ந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தானியங்கள்ல இன்றைய நாள் மெயினா அந்த கோதுமையில ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கூட இன்றைய நாள் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும். மன தைரியம் அசாத்தியமா இருக்கும். எந்த விஷயத்தையுமே திறமையா நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. கவர்மெண்ட் பேஸ்ட் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும், மாமனார் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை நடக்கணும் அப்படின்னாலும் தாராளமா நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருப்பீங்க. பேச்சுல ஒரு வன்மை தெரியும். எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட அசராம, பொய்யே சொல்லாம உங்களால ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். எந்த விஷயத்தையுமே நீங்க எடுத்த காரியங்கள் ஆகட்டும், பிளான் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கும். அமோகமாக இன்றைய நாள் அந்த ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருப்பீங்க. உங்க எண்ணங்களும் சரி, நீங்களும் சரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. பெரியவங்களுடைய அனுகிரக ஆசீர்வாதம் நல்லா இருக்கப்படுது. அதனால எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் பண்ணக்கூடிய நாள். அரசு அல்லது அரசாங்கம் அல்லது மேலதிகாரிகள் சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த நாள் எடுத்து ஜெயிக்க போறீங்க. அமோகமா இருக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைந்த நாள். நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்றது, வெளியூருக்கு போறது, சில பேர் கால் பாதம் வலிக்கிறது, சில பேருக்கு மறைமுகமா ஹெல்த் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் செட்டில் ஆகுது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் மெயினா அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கப்படுது. அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகை கண்டிப்பா இன்றைய நாள் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட இன்றைய நாள் பொதுவாகவே பெரிய ஒரு சந்தோஷம், பேரானந்தத்தை காணக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் இன்டர்வியூ கால் லெட்டர் வரும். ஐஸ்வர்ய கட்டாட்சம் வரும். நிறைய பேருக்கு அப்பாவுடைய சொத்துக்கள், பத்திரங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சலுகையா கிடைக்கும். அப்படியே தனியா தெரிவிங்க. சொல்லலாம் முடியாது. அந்த அளவுக்கு திவ்யமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்த நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள்ல பெரிய வெற்றி, அசாத்தியமான பலத்தை கொடுக்கக்கூடிய நாள். தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்துல இந்த நாள் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எந்த ஒரு தடையா இருந்தாலும் அதை உடைச்சிட்டு மேல வருவீங்க. அமோகமான நாள். மெயினா இந்த நாள் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் இருக்கக்கூடிய நாள், மனோதிடம் அதிகமா இருக்கக்கூடிய நாள், அப்பாவுடைய ஆதரவு இருக்கக்கூடிய நாள். யூகே போகணும்னா இந்த நாள் பிளான் பண்ணீங்கன்னா போயிட்டு வரலாம். இல்ல விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. தெய்வ சக்தி கூடவே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி பளிச்சுன்னு கேட்பீங்க. அவங்களால பதில் சொல்ல முடியாது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்க வீட்டுல பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தகராறுగా இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. எல்லாமே எல்லா விஷயத்தையுமே நம்ம கேள்வி கேட்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையா போறது தான் நல்லது. இன்றைய நாள் முதுகு தண்டு வழத்துல வலி வேதனைகள், ஒரு சில பேருக்கு லைட்டா நெஞ்சு அதாவது எரியறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். ஹெல்த்ல கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள். மனசுல ஒரு நாட்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நம்ம எந்த விஷயத்தை எடுக்கிறோம், எப்படி பண்றோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். எதுலையுமே டென்ஷன் ஆகாம நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அது நடக்கும். அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தையும் பர்ஃபெக்டா நீங்க எடுத்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கை எல்லா விதத்திலுமே சாதகமா இருக்கும். தெய்வ சக்தி நிறைந்த நாளா இருக்கப்படுது. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கவலை கிடையாது. ஆனா என்னன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் அதாவது எதிரி சுத்திட்டே இருப்பாங்க. பட் அட் தி சேம் டைம் நீங்க அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனக துர்க்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் வெள்ளை நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகின பவந்து சமஸ்த சன்மங்களாணி வந்தோன்னு கொண்டு வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.